ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். சங்க காலத்து புலவனை போல மகிழ்ச்சியை தூது செல்லும் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மூலிகை பற்றி. இதோட இலை, பூ, பழம்னு அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இது முக்கியமாக இரும்பலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த காலத்தில் அதிகமாக காது வலிக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது மழை காலத்தில், குளிர் காலத்தில் நம்ம நிறைய சளி, இரும்பல், ஜுரம்னு கஷ்டப்படுவோம் இல்லையா? அப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லி நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறது எதுவும் டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளும் ஹெல்த் விஷயத்தில் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இது மாதிரி மூலிகைகளை நம்ம மறந்ததுனாலையும் நம்ம பயன்படுத்த கஷ்டப்படுறதுனாலையும் தான் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பாதி பேர் நோயால் கஷ்டப்படுறாங்க. எதிர்காலத்தில் இது எல்லோரும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போதுலேருந்தே பயன்படுத்துங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு இதை லைட் ப்ரௌனாக வறுத்துட்டு க்ளீன் பண்ண அந்த முள் எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ண அந்த தூதுவளியையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். உங்களுக்கு இது எப்படி சமைக்க கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ரசமோ துவையலோ எப்படி பிடிக்குதோ அப்படி சமைச்சு சாப்பிடுங்க. ஆனால் வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கொடி இல்லை வயல்வெளியில் எங்கே பார்த்தீங்கனாலும் அந்த பழத்தை சேவ் பண்ணி அதை ட்ரை ஆக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. இதை மிக்சியில் இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தோசை மாவு இருக்கு இல்லையா, அதில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ தூதுவளையை தோசை சுட போகிறேன். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக பண்ணால் தானே பிடிக்கும். ஸோ நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம தான் மறக்காமல் இருக்கணும். நம்ம எதிர்காலத்துக்கும் நம்ம நல்ல விஷயத்த கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பிரித்தாவியன்.